அப்புறம் நான் எங்க போய் ஒருத்தரை கண்டுபிடிச்சு திரும்ப 6 மாசம் முடி வளர்க்க வச்சு நான் எங்க போறது? அதெல்லாம் முடியாதுப்பா, நீங்க தான் நடத்தணும். இப்படி பேசிக்கிட்டே இருக்கோம். தூரத்துல 2 பேர் நடந்து வராங்க. இப்போ இவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு, என்ன இயேசுன்னு நம்புவாங்களான்னு தெரியல, நான் என்ன இயேசுன்னு ஏத்துப்பாங்களான்னு தெரியல, இவ்வளோ மில்லியன் கணக்கில் மக்கள் பார்க்குறாங்க, வேணான்னு புலம்பிட்டு இருக்கிறாரு. இப்போ 2 பேர் தூரத்துல இருந்து வந்தாங்க பாருங்க. 2 பேரும் கிட்ட வரும்போது தான் தெரியுது 2 பேரும் குடிச்சிருக்கிறாங்க, பயங்கரமா குடிச்சிருக்காங்க. கிட்ட வந்த உடனே ஒருத்தர், இயேசுவே என்ன மன்னியும் இயேசுவே, நான் ஒரு பாவி இயேசுவே, என்னை அடிச்சு இங்கேயே புதையும் இயேசுவேன்றார். ஏன்னா நாங்க நிக்கிறது சுடுகாடு போல, எங்களுக்கே தெரியாது. சுடுகாட்டுல நின்று ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம், எங்களுக்கே தெரியல. என்ன இங்கேயே அடிச்சு புதையுங்கன்றார். அப்பதான் பாக்குறோம் கலரையா இருக்குது கீழே. நான் அப்ப சொன்னேன் எங்க அண்ணன் கிட்ட, குடிகாரனே உன்னை இயேசுவா ஏத்துக்கிட்டான், இனிமே யாரா இருந்தாலும் உன்னை இயேசுவா ஏத்துப்பாங்க, அதனால நீ தான்ப்பா நடிக்கிற. நல்லா கேளுங்க, நம்ம எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறதுனால ஆண்டவர் பயன்படுத்தல. ஆமென். தகுதியா இருப்பதினால் ஆண்டவர் நம்மை பயன்படுத்தல, நம்மை அழைத்ததினால் நம்மை தகுதிப்படுத்தி நம்மை பயன்படுத்துகிறார். ஆமென் ஆமென். சொல்லுங்க. வழி தெரிஞ்சோம் நான் தொலைஞ்சு போனேன், பாதை புரியாம பயந்து நின்ன. வழி தெரிஞ்சோம் நான் தொலைஞ்சு போனேன், பாதை புரியாம பயந்து. 100 பேர் ஆண்டவர், 100 பேரை தேடி நீங்க போகல,